படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறி பிறகு அமெரிக்காவால் நாடு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்தியர்களோட விஷயம். குறிப்பாக 2014க்கு பிறகு மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு இந்திய பிரஜைகளாக இருப்பவர்களை எப்படி சங்கிலி போட்டு கொண்டு வரலாம், அதற்கு இந்தியன் அரசாங்கம் குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்காதீங்க. ட்ரம்ப் அவர்கள் இதை ஒரு லாவா, அவரோட எலக்டோரல் இஷ்யூ, அவர் ஜெயிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் சட்டவிரோதமாக குடியேறினவங்களை அமெரிக்கா விட்டு நான் வெளியேற்றுவேன்னு சொன்னது. ஒரு நாட்டுக்கு இந்த ரூல், இன்னொரு நாட்டுக்கு இந்த ரூல் நீங்கள் போட முடியுமா? ஏவியேஷன் செக்யூரிட்டி, விமானத்துக்குள்ள அந்த செக்யூரிட்டியோடைய முழு பொறுப்பு பிரதமரே, சரி அமெரிக்கா அதிபரே ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் போறாரு அப்படின்னா பைலட் சொன்னால் சீட் பெல்ட் போட்டு தான் ஆகணும். இப்போ அந்த விமானத்தோடைய கேப்டன் இருக்கிற ஒரு 200 பேரில் ஒரு 150 பேர் திடகாத்திரமாக இருக்கிறாங்க, அவங்களால ஒரு பொருளை உடைக்க முடியும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சினாரியோ வரும்போது ஹேண்ட்கஃப் பண்ண தான் செய்வாங்க. அந்த விமானத்துக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? இந்திய அரசாங்கம் அமெரிக்காவை கேட்குமா? நீங்கள் கார்ட்டூன் அப்படின்றது கருத்து சுதந்திரம், அதை நான் கண்டிப்பாக நான் இதில் ரொம்ப ஒரு ஓப்பனாக வைக்கலாம். கார்ட்டூனுடைய இது நீங்கள் என்ன வேணால் கார்ட்டூன் போடலாம் அப்படின்றது. பட் எனக்கு அவங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த 3 நாட்கள் பயணத்தில் அப்படி அவர் என்ன ஒரு கைதியாக செஞ்சிட்டார், பாரத பிரதமர் என்ன முடிவுகளை ஒரு அடிமையாவோ இல்லை அமெரிக்க கைதியாவோ எடுத்துட்டாருன்றத விவாதமாக வைக்க சொல்லுங்கள். நான் பேசுறதுக்கு ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி, புவியரசியல் ஆய்வாளர் மேஜர் மதன்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் வினோத். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது இந்த இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறி பிறகு அமெரிக்காவால் நாடு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்தியர்களோட விஷயம். அதில் ரொம்ப குறிப்பாக விகடன் நிறுவனம் அவங்க ஒரு கார்ட்டூனை போட்டு அது பரபரப்பை கிளப்பி சர்ச்சையை கிளப்பி அது அவங்களுடைய வெப்சைட் முடக்கம்ங்கிற அளவுக்கு போய் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் போகுது. நான் இதில் அடிப்படையிலேருந்து கேட்க விரும்புகிற விஷயம், நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், நாம் குறிப்பாக 2014க்கு பிறகு மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு நாம் ஜியோ பொலிட்டிக்கலாகவும் சரி நம்மளுடைய அந்த சர்வதேச அரங்களையும் இந்தியாவுடைய அந்த கரிஷ்மா அப்படிங்கிறதும் இந்தியாவுடைய அந்த அப்படிங்கிறதும் ஜாஸ்தியாக இருக்குது, உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு காமனான பெர்செப்ஷனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்திய பிரஜைகளாக இருப்பவர்களை எப்படி சங்கிலி போட்டு கொண்டு வரலாம், அதற்கு இந்தியன் அரசாங்கம் குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய பதில்? ஓகே, நம்மளுடைய குளோபல் ஸ்டேச்சர் அப்படின்றது நிச்சயமாக கடந்த 10 வருட காலங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. அதற்கு நம்மளுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாடுகளுடைய நேரடியான தொடர்பு இந்தியாவுக்கு. உதாரணத்துக்கு பிரதமர் அவர்கள் உக்ரைன் போனதாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் போனதாக இருக்கட்டும். இப்போ இஸ்ரேல் போகும்போது சர்ச்சை எழுதுச்சு, இஸ்ரேல் ஏன் போகணும் அப்படின்ட்டு. பட் அதை மீறி நம்ம இஸ்ரேலோட ஒரு நேரடி ஒரு தொடர்பை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். இப்போது அதோடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரேலிருந்து அவங்களுடைய ஒரு எக்ஸ்பர்ட் சயின்டிஸ்ட்டை வாட்டர் அட்டாச்சி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இந்த பதவிக்கு கொண்டு அவங்க இந்தியா அரசாங்கத்துக்கு இலவசமாக ஆலோசனை வழங்கி இந்தியாவோட இதை கொண்டு. வாட்டர் அட்டாச்சின்றது நமக்கே தெரியும். இஸ்ரேல், தமிழ்நாடு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். 50 சென்டிமீட்டர் தான் அதிகமான மழை, இருக்கிறதுலே அதிகமான மழை அப்படின்றது வருடம் முழுவதும் 50 சென்டிமீட்டர் மழை தான் இஸ்ரேலில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 100க்கும் அதிகம் ஆறுகள் இருக்குது. இஸ்ரேலில் ஆறுகள் பெரிய அளவுக்கு கிடையாது. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய அக்ரிகல்ச்சர், அதாவது தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றுறது அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நம்மளோட 10 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. விவசாய உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்மளோட 10 மடங்கு அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த தண்ணீரை எப்படி மேனேஜ் பண்ணணும், இந்தியாவுடைய அர்பனைசேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிராமங்கள் எல்லாமே நகரங்களாக மாறிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இரு நாடுகளோட நேரடி அந்த உறவு. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 2 முக்கியமான குளோபல் நிகழ்வு, இதுக்கு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை சொல்கிறேன். ஒன்று, நம்மளுடைய ஒமான் நாடு மற்றும் சிரியா, ஈராக்ல இருந்து ஆயிரக்கணக்கான இந்தியர்களை திரு ஜெனரல் வி.கே. சிங் அவர்கள்
ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது எப்படி கொண்டு வந்தோம்னு பார்த்தோம். ஒரு உயிரிழப்பு நமக்கு கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள், நம்மளுடைய முன்னாள் கடற்படை அதிகாரிகள் கத்தார் நாட்டில் 8 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அதை கேன்சல் பண்ணி இன்றைக்கி அவங்க திரும்ப வந்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். மூணாவது, பல நாடுகளால், அது குறிப்பாக வளைகுடா நாடுகள், சவுதி போன்ற நாடுகளால் மரண தண்டனை பெற்றவர்கள். நம்ம குறிப்பாக இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு மரண தண்டனை அதையும் மீட்டு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது நம்ம நிச்சயமாக அதை ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டியது இருந்துச்சு. போரை நிறுத்தி, அதை உச்சகட்டமாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 நாடுகளும் ஒன்றுக்கொன்று ஒப்பந்தம் போட்டு போரை நிறுத்தி ஒரு 28,000 மாணவர்களை நம்ம மீண்டும் கூட்டிகிட்டு வந்தது ஒரு சேதாரம் இல்லாமல் அப்படின்றதுலாம் இது சாதாரண நிகழ்வு கிடையாது. ஸோ நிச்சயமாக நம்மளுடைய வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக அவர் இதை வச்சுருக்கார். ஸோ அவருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவருக்கு வாக்கு செலுத்தியவர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ரெண்டாவது, அவர் கொண்டு வந்த சட்டம் ஏலியன்ஸ் அண்ட் எனிமீஸ் ஆக்டை கொண்டு வர்றாரு. ஏலியன் எனிமி ஆக்ட் அப்படின்றது, உங்களுக்கு எனிமி அப்படின்னாலே எதிரி அப்படின்றது தான் உங்களுக்கு பொருள்படுது. இப்போது காவல்துறையில் நீங்கள் சாதாரணமாக எழுதக்கூடிய சார்ஜ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, எதிரின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ கைவிலங்கு போட்டு தான் உங்களை வந்து நீதிமன்றத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறோன்ற சில நடைமுறைகள்லாம் இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கைவிலங்கு போடாமல் அவங்க கையை பிடிச்சி கூட்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்க நாட்டு சட்டப்படி எனிமீஸ் ஆக்ட்னு அவங்க உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, பர்ஸு கூட நீங்கள் வச்சுக்கூடாது, கூர்மையான நகங்களில் ஆரம்பித்து பல விஷயங்களை அவங்க செக் பண்ணுவாங்க. கைவிலங்கு போடுறது, கால் விலங்கு போடுறது, கண்ணை கட்டுறது, இது மாதிரி பல லெவல்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதை அவங்க பண்ணுறதுக்கான சட்டத்தில் அவங்களுக்கு அந்த நாட்டோடைய சட்டப்படி அந்த என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அந்த ரைட்ஸ் இருக்குது. இப்போ அதை அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இது நம்ம நாட்டுக்கு மட்டும் தனியாக பண்ணிட்டாங்கன்னா கிடையாது. கொலம்பியா நாட்டோடைய இதுலேயும் நம்ம பார்த்தோம், பிரேசில் நாட்டோடது நம்ம பார்த்தோம், மெக்சிகோ நாட்டோடது நம்ம பார்த்தோம். எல்லா நாடுகள்லையுமே இப்போ அவங்க திரும்ப அனுப்பும்போது இந்த மாதிரி தான் அனுப்புகிறாங்க. இப்போ சைனாவை நாளைக்கு திரும்ப அனுப்பும் போதும் அங்கேயும் இதே மாதிரியான நடைமுறை தான் அவங்க கடைபிடிப்பாங்க. இல்லை, ஆனால் அதான் என்ன விமர்சனமாக இருக்குன்னா, அவங்க வந்து குற்றவாளிகளாக இருந்தாங்க, அவங்க வந்து சட்டவிரோதமான செயல்களை செஞ்சாங்க, அப்படியான விஷயங்கள் இருந்தால் இந்த மாதிரியான நடைமுறை. சட்டவிரோதமாக குடியேறினதே அது குற்றச்செயல் தான். அது அவங்க போனது லெஜிபிளாக போல, இல்லை வீசா எடுத்துகிட்டு போய் வீசாவில் காலம் முடிந்த பிறகு தங்கிட்டாங்க, ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும், கிடையாது. இவங்க போனதே சட்டவிரோதமாக தான் போயிருக்காங்க. இப்போ அவங்க சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டார்களா, அது அடுத்தது. நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சது வீசா வாங்கிட்டு நுழையல. நீங்கள் பார்டரை கிராஸ் பண்ணி மெக்சிகோ வழியாக இங்கேருந்து நீங்கள் அந்த டங்கி ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரூட் எடுத்து பல நாடுகள் தாண்டி நீங்கள் அங்கே உள்ளே போகிறீங்க. அப்போது உங்கள் மேலே அவங்க எனிமீஸ் அண்ட் ஏலியன்ஸ் ஆக்டை கொண்டு வராங்க. இப்போ அந்த சட்டம் இல்லை, இன்வோக் பண்ண 2 விஷயம் நல்லா பண்ணீங்க. 20ஆம் தேதி ஒரு பதவி இருக்கிறாரு, பார்டர் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ எமர்ஜென்சினாவே உங்களுக்கு தெரியும், அடிப்படை மனித உரிமைகளை உங்களுக்கு அங்கே கேரண்டி கிடையாது. ரெண்டாவது, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டு அமெரிக்கா ராணுவத்துக்கும் உத்தரவு கொடுக்குறாரு. 5000 துருப்புகள் இருக்கிறாங்க. நீ நம்ம பேசக்கூடிய நிலைமையில் இப்போ இந்த முக்கியமான கிராசிங் ரூட்டில் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் 5000 பேர் இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்கள். 1912 நடந்த நிகழ்வு அது. அதன் பிறகு இப்போ தான் வந்து அவங்க கொண்டு வராங்க. World War II 1 டைமில் நடந்தது. அப்போ சட்டவிரோதமாக குடியேறினதே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். அது அந்த கிரிமினல் அஃபென்ஸில் இருக்கிறதுலே கடுமையான சட்டம் வந்து ஏலியன்ஸ் அண்ட் எனிமி ஆக்ட். இப்போ அதில் கொண்டு வரும்போது அவங்க கைவிலங்கு போடுறது அவங்க நடைமுறை. அவங்க சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டாங்களா, இதெல்லாம் அடுத்த கேள்வி. அவங்க போனதே சட்டவிரோதமானது தான் இங்கே அடிப்படை பிரச்சனைங்க. இப்போ அவங்ககிட்ட நீங்கள் ஒரு கன்செஷன் கேட்கலாம். இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைதிகள் எல்லாருமே இப்போ ஒரு நாடு கடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய காவல்துறை இல்லை அவங்களுடைய பார்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இந்த கைதிகள் எல்லாத்தையும், நான் திரும்ப அந்த வார்த்தையை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அவங்க சட்டப்படி இவங்க கைதிகள். அப்போ அந்த ஆக்டில் சார்ஜ் பண்ணி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இவங்களை கொண்டு வந்து ஃப்ளைட்டில் உட்கார வைக்கிறாங்கன்னா அவங்கள அங்கே இருக்கக்கூடிய மார்ஷல்ஸ்னு இருப்பாங்க, அது தனியார் துறையாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டியாகவும் இருக்கலாம், கொடுத்துட்டு அவங்கள அந்த இவங்களுடைய பாதுகாப்பு யாரோட கடமையாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தோட கேப்டனோட கடமையாகுது. இப்போ அந்த விமானத்தில் 280 பேர் வரைக்கும் வரலாம். இப்போ 280 பேர் ஒருத்தர் நீங்கள் தனித்தனியாக ஒரு செக்யூரிட்டி கார்டு போட முடியுமானா முடியாது. இப்போ அந்த விமானத்தோடைய கேப்டன் இவங்களில்
அவங்களுடைய உடல் தகுதி எவ்வளோ திடகாத்திரமாக இருக்கிறாங்க, அவங்களோட பின்னணி என்ன, இதெல்லாம் ஃபிசிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு இல்லை எனக்கு வந்து இந்த ஃப்ளைட் செக்யூராக போகணும், யாரோ ஒருத்தர் திறந்து விட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு. ஒரு எமர்ஜென்சி சீட்டு யாராவது திறந்து விட்டாங்களோ இல்லை ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்தா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ, இதை நான் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்ல, பண்ணுறாங்களோன்றது செக்யூரிட்டி ரீசனுக்காக. இப்போ எல்லா அரசியல் தலைவர்கள் ஒரு கூட்டம் போடும் போதும் முதல்வர் அவர்கள் போகிறாங்க, பாம் செக் நடக்குதா இல்லைங்களா? அதுக்காக வந்து எல்லாரும் பாம் வச்சுட்டு உள்ளே வராங்க, நீங்களும் போகிறீங்க, மீடியாவில் போகிறீங்க, நீங்கள் பாம் வச்சுட்டா உள்ளே போகிறீங்க கிடையாது. பட் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு அங்கே ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. உங்களுடைய வந்து இப்படி சோதிக்கணும் என்னன்னா, முதல்வர் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கான்ஸ்டியூஷனல் பதவி அது. அப்போ அந்த இடத்துல அந்த ஃபில்டர் அவங்க போடுறாங்க. இப்போது ஆகஸ்ட் 15 வருது, டிசம்பர் 6 வருது, ஜனவரி 26 வருது, பாதுகாப்புகள் கடுமையாக்கப்படுது. கள்ளக்குறிச்சியில் பிரச்சனை நடந்துச்சு, ஹைவேல போனவங்க நிறுத்தி செக் பண்ணாங்க. ஏன்னா அங்கே சூழ்நிலை அது மாதிரி இருக்கு, அங்கே காவல்துறை அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதே மாதிரியான இதுதான் இங்கே. அந்த இடத்துல ஒரு லாங் ஃப்ளைட்டு, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் இருக்கக்கூடிய லாங் ஃப்ளைட்டில் பதட்டப்பட்டு யாராவது எப்படியா ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஹேண்ட் கஃப் பண்ணுறது, லெக் கஃப் பண்ணுறது அப்படின்றத இது பண்ணுறாங்க. பட் அதில் அந்த மனிதனுக்கு உண்டான அந்த மனித உரிமைகள் வருது. ஒரு இயற்கை உபாதை போகிறாங்க அப்படின்றாங்கன்னா அதில் அவங்க அலோவ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் நீங்கள் சங்கிலி போடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அப்போது அந்த நாடு நம்ம விமானத்தை எடுத்து கொண்டு போய் எடுத்து நம்ம அவங்கள அங்கேருந்தே கஸ்டடி எடுத்து, அது வேற ஒரு டிப்ளமேட்டிக் ப்ராசஸ் இருக்கு. அது போர்க்கால சூழ்நிலைகளில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது. ஸோ அந்த மக்களுடைய பாதுகாப்பு, அதாவது உள்ள இருக்கவங்களுடைய பாதுகாப்பு, அந்த விமானத்தோடைய பாதுகாப்பு எல்லாமே அமெரிக்காவில் இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து இறங்குற வரைக்கும், இறங்கி அந்த டோரை ஓப்பன் பண்ண பிறகு இப்போ அந்த விமானம், அதில் இருக்கக்கூடிய மாலுமிகள், அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பயணிகள் அத்தனை பேரோட பாதுகாப்பு இந்திய அரசாங்கத்துடைய பொறுப்பு. அவங்க அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு முன்னாடியே தான் நடந்துச்சு. இது சடனா ஏன் இதாகுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பழைய காலகட்டங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான் அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ இதே காலகட்டத்தில் நாம் வந்து நம்மளுடைய பிரதமர் போகிறாரு, அங்கே வந்து இந்த மும்பை தாக்குதல் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளி அங்கே இருக்கிறான், ஸோ அது நாடு கடத்தப்படும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே வந்து அறிவிக்கிறாங்க. இப்போது அவனை வந்து அந்த மாதிரி கூட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க வந்து நம்ம நாட்டோட பிரஜைகள் தானே, ப்ளஸ் வந்து இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நட்பு நாடாக இருக்குது. அப்படிங்கிற போது இந்தியாவால் இந்த ஒரு விஷயத்தை, இப்போ கொலம்போ மெக்சிகோலாம் வந்து சின்ன நாடு, ஆனால் நம்ம வந்து ஒரு 140 கோடி கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நாடாக இருக்கிறோம். நம்ம நாடுடைய வர்த்தகங்கிறது அமெரிக்காவுக்கும் முக்கியம். நம்ம நட்பு நாடாக இருக்கிறோம், சைனாவை கண்ட்ரோல் பண்ண நம்ம அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இருக்கும்போது நம்மளால இந்த சின்ன விஷயத்த கூட அவங்க டிமாண்ட் பண்ணி வாங்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம், அதை வந்து அவர் எப்படி எடுத்துட்டு போறாருன்னு பாருங்க. ட்ரம்ப் அவர்கள் இதை ஒரு லாவா, அவரோட எலக்டோரல் இஷ்யூ, அவர் ஜெயிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அது. சட்டவிரோதமாக குடியேறினவங்கள அமெரிக்கா விட்டு நான் வெளியேற்றுவேன்னு சொன்னது. ஒரு நாட்டுக்கு இந்த ரூல், இன்னொரு நாட்டுக்கு இந்த ரூல் நீங்க போட முடியுமா? அப்போ மெக்சிகோ கேட்காதா அவங்கள? நான் அவங்களுடைய அண்டை நாடு, நட்பு நாடு. மெக்சிகோவும் இதே ஸ்டாண்டர்ட் வைக்கலாம். மெக்சிகோவும் சின்ன நாடு கிடையாது, அதுவும் ஒரு பெரிய நாடு தான். கனடாவை அவர் எப்படி ட்ரீட் பண்ணார்? கனடாவுடைய அதிபர், அவங்களுடைய நாட்டோ உறுப்பினர் நாடு, 5i அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய நாடு. அமெரிக்காவும் கனடாவும் கிட்டத்தட்ட இரட்டை சகோதரர்கள் மாதிரி தான். அந்த நாட்டு அதிபர் அவர் எப்படி ட்ரீட் பண்ணார்? அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே நடக்கல இல்லைங்களா? அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராசஸை ஒரு நாட்டுக்காக நாங்கள் பண்ண மாட்டோம், இன்னொரு நாட்டுக்கு பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு லோக்கலில் இன்னும் பிரச்சனை, டொமஸ்டிக்காக அவங்க பொலிட்டிக்கலாக பெரிய பிரச்சனை வரும். அவங்க நீதிமன்றங்களில் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்த சலுகையை வந்து இந்தியாவுக்கு மட்டும் அவங்க கொடுக்குறாங்கன்னா இன்னொரு நாடு அவங்க நீதிமன்றத்தில் போய் சேலஞ்ச் பண்ணுவோம். அப்போ அவங்க சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவங்க வச்சாகணும். செயல்முறைன்றது ஒன்று எல்லாரையும் இது பண்ணணும், இல்லை எல்லாரையும் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போகணும் அப்படின்றது இது இருக்குது. ரெண்டாவது, இதில் ஒரு சிம்பாலிக் மெசேஜ் இருக்குது. இந்த கையை கட்டி போட்டு கொண்டு வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ எடுத்து போட்டாங்க அவங்களுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அது ஏன்னா ராணுவ விமானம் எதுக்கு வருது? 5 மடங்கு அதிகமான செலவாகும் ராணுவ விமானத்தில் வர்றதுக்கு. சிவில் விமானத்தில் பயணிகள் விமானம் ரிட்டர்ன் ஃப்ளைட்டும் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கும். அது ஏன் பண்ணுறாங்கன்னா, இனி யாராவது எங்கள் நாட்டுக்குள்ளே சட்டவிரோதமாக வந்தீங்கன்னா இதுதான் நிலைமைன்னு சொல்லி ஒரு சைக்காலஜிக்கல் இதை கொடுக்குறாங்க, ஒரு மெசேஜை. இனிமேல் வராதிங்கன்ற அந்த இதை தடுக்கிறாங்க அவங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுங்க. 2016 அந்த காலகட்டங்கள், இல்லை நீங்கள் 2007, 2008, இல்லை நீங்கள் வந்து 1999, ஜஸ்ட் சிம்பிளாக நம்மளோட வாசகர்கள் கூகுள் பண்ணி பார்க்கட்டும். டிபோர்டேஷன் ஃப்ரம் மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. மலேசிய சட்டப்படி 3 பெரம்படி, 5 பெரம்படி, சரி கசையடி. சிங்கப்பூர் சட்டப்படி 3 பெரம்படி. அந்த பெரம்படியோட தழும்பு பர்மனண்டா இருக்கும். 6 மாத சிறை தண்டனை. மலேசியா வந்து 5 கசையடி,
6 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை, அதுக்கப்புறம் நாடு கடத்துறது. அந்த நாடு கடத்துறதுக்கான செலவையும் எந்த நாட்டிலேருந்து சட்டவிரோதமாக போய் அங்கே இருக்கிறாங்களோ அவங்க ஏற்கணும் அப்படின்றது தான் விதி. நீங்கள் அங்கேருந்து சம்பாரிச்ச எதையுமே நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க, மலேசியா இருந்துட்டீங்க, 6 மாதம் வேலை செஞ்சீங்க, உங்களை பிடிச்சிட்டாங்க. இந்த 6 மாதம் உங்களை சேர்த்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை கூட எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க, இவங்க கையில் இருக்கக்கூடிய காசை எடுத்துகிட்டு வரதுக்கான பர்மிஷன் வந்து இப்போ அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த காலகட்டங்களில் நாம் வந்து இந்தியா ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற நாடு, எங்களுடைய மக்களை இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது, கசையடி கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 3 பெரம்படி அப் டு 6 months ஆர் இம்ப்ரெசன்மெண்ட்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அந்த நாட்டோடைய அந்த 3 பெரம்படின்றது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது உணர்ச்சிகரமாக பார்க்கும்போது ஒரு மனித உரிமை மீறல் அப்படின்ற மாதிரி தெரியும். இல்லைங்க இவ்வளோ பெரிய நாடு நம்ம இப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்ட்டு. பட் அந்த நாட்டோடைய சட்டம் அப்படின்றது அந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு, நம்ம சட்டங்கள் எப்படி நம்ம மதிக்கணும்னு சொல்கிறோமோ, வெளிநாட்டவர்கள் மதிக்கணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரியான சட்டம் அங்கே இருக்குது. அப்போ அங்கே வந்து இல்லை இந்தியர்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு கன்செஷன் கொடுங்கன்னா, இது வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. கன்செஷன் அதாவது 27,000 மாணவர்கள், 28,000 பேர் கிட்டத்தட்ட உக்ரைனில் எல்லாரும் வீசா வாங்கிட்டு அவங்க நாட்டோடைய விதிகளுக்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன ஃபீஸை கொடுக்கணுமோ கொடுத்து வீசா வாங்கிட்டு போனாங்க. இப்போ அவங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக இந்த அரசாங்கம் கடுமையான ஒரு நடவடிக்கையை, ஒரு அழுத்தத்தை வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கணும். சட்டவிரோதமாக குடியேறினவங்க அவங்க ஏலியன்ஸ் ஆக்டில் உள்ளே கொண்டு வராங்க, எதிரிகள்னு கொண்டு வராங்க. இப்போ எதிரிகள் அப்படின்ற போது அந்த அவங்க நாட்டோடைய சட்டப்படி தான் அவங்க இது பண்ணுவாங்க. இதில் அமெரிக்கா நிச்சயமா இறங்கி வர போகிறது கிடையாது. இதை நம்ம எவ்வளோ பேசினாலும் அமெரிக்கா இந்த இதை மாற்ற போகிறது கிடையாது. இல்லை, இன்னொரு விமர்சனமும் இருக்கு. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி அவர் வந்து இதை தான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா அவருடைய தேர்தலையே வந்து பிச் பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய தேர்தலையே இதை தான் வந்து அவர் பிச் பண்ணார். ஸோ அப்போது அவர் அரசியலுக்காக இதை செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அதுக்கு வந்து இந்த மாதிரியான போஸ்டர்லாம் காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. இது அவர் அரசியலுக்காக தானே செய்கிறாரு, இதை நீங்கள் ஏன் வந்து கண்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. அவங்க நாட்டில் அவருடைய இமேஜை வந்து காமிக்கிறதுக்காக இப்போ அவங்களுடைய துணை அதிபர்லேருந்து எலான் மஸ்க்லேருந்து எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதவியேற்று 1 மாதம் கூட ஆகலை, இந்த அளவுக்கான டிஸ்டர்பன்ஸ் வந்து அவங்களால ஏற்படுத்த முடியுதுன்னா இதை ஏன் வந்து இந்தியா வந்து கண்டிக்கலை அப்படிங்கிற விமர்சனம் எதிர்கட்சிகள்லேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க நாட்டு சட்டப்படி அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி கண்டிக்க முடியும்? இந்த கண்டிக்கிறவங்க அந்த ஏலியன்ஸ் எனிமி ஆக்ட் எடுத்து படிச்சு பாருங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ரெண்டாவது ஏவியேஷன் செக்யூரிட்டி, விமானத்துக்குள்ள அந்த செக்யூரிட்டியோடைய முழு பொறுப்பு பிரதமரே சரி, அமெரிக்கா அதிபரே ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் போறாரு அப்படின்னா பைலட் சொன்னால் சீட் பெல்ட் போட்டு தான் ஆகணும், அது அதோட விதி. இப்போ அந்த விமானத்தோடைய கேப்டன் வந்து இருக்கிற ஒரு 200 பேரில் ஒரு 150 பேர் திடகாத்திரமாக இருக்கிறாங்க, அவங்களால ஒரு பொருளை உடைக்க முடியும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சினாரியோ வரும்போது ஹேண்ட்கஃப் பண்ண தான் செய்வாங்க. அந்த விமானத்துக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? இந்திய அரசாங்கம் அமெரிக்காவை கேட்குமா? நீங்கள் நாடு கடத்துனீங்க, என்னங்க நடுவில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு எப்படின்னு கேட்குமா? அப்போ அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த சட்டப்படி ஏவியேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்னைக்கு இந்தியாவில் நடக்குது. நீங்கள் இந்தியாவில் ஃப்ளைட்டுக்குள்ளே அன்ரூலி பிஹேவியர்னு ஒரு இது இருக்குது, ஏவியேஷனும் சட்டம் இருக்குது. நீங்கள் தடாலடியாக போய் எதையோ ஓப்பன் பண்ணுறீங்க, எதையோ பண்ணுறீங்க, இல்லை யாரையோ தாக்க முற்படுறீங்க அப்படின்னா அங்கேயே உங்களை கை விலங்குறதுக்கு இருக்காங்க. கை விலங்குறதுக்கு சட்டப்படி அந்த விமானத்தோடைய கேப்டனுக்கு உரிமை இருக்கு, அந்த விமான பணிப்பெண்ணுக்கு உரிமை இருக்காங்க. போலீஸ்லாம் கிடையாது, அவங்களுக்கு சட்டப்படி அவங்களுக்கு இன்சுலேஷன் இருக்கு, நோ ஃப்ளை லிஸ்ட்ல உங்களை கொண்டு போகலாம். அமெரிக்காவில் ஹேண்ட்கஃப் வச்சிருப்பாங்க, எல்லா விமானங்களையுமே வச்சிருப்பாங்க. யாராவது குடிச்சிட்டு ரகலை பண்றது, இல்லை யாரோ ஒரு தாக்குதல் நடத்துறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய சேஃப்டியுமே அங்கே வந்து பிரச்சனையாகும். ஸோ அப்போ அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி புரோட்டோகால் இன்டர்நேஷனல் லா படி, இதில் இன்டர்நேஷனல் லாவுமே வருது. இன்டர்நேஷனல் லாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்க நாட்டு சட்டமும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அரசியலுக்காக தான் அதை பண்ணுறாங்க, அவங்க அரசியல் எடுத்துகிட்டு போகிறாங்க, அரசியல் பிரச்சனையாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. அதில் ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னா சட்ட ரீதியாக குடியேறினவங்க யாராவது வெளியேற்றப்பட்டாலோ இல்லை இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டாலோ நிச்சயமாக நம்ம எதிர்க்கணும். ஒருத்தராக இருந்தாலும் சரி, சட்ட விரோதமாக குடியேறினவங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை அரசாங்கம் முதல் நாள்லேயே சொல்லிட்டாங்க. லெஜிட்டிமேட்டாக யாரெல்லாம் போனாங்களோ நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து கிளியராக வச்சுட்டோம். அப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இது பண்ணி ரெக்வஸ்ட் வேணால் நீங்கள் பண்ணலாம், அது அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கலாமா வேணாமன்றது அந்த நாடு தான் முடிவு பண்ணும். இல்லை, இப்போ நம்ம போய் இப்போ நம்ம மாணவர்களுக்கு எப்படி போச்சோ, இல்லை வந்து இந்த கைதிகளுக்கு எப்படி போனாங்களோ அந்த மாதிரி இவங்களை நம்ம விமானம் மூலியமா கொண்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இது பேசப்பட்டு இருக்குமா? அதை வந்து அமெரிக்கா டினை பண்ணியிருக்குமா? அங்கே ஏதாவது ஒரு இல்லை பேசப்பட்டிருக்கு, பட் அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது.
அவங்களுடைய ஒரு 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 பர்டிகுலர் விமான நிலையத்துலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த இமிக்ரேஷன் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அங்கே போய் பண்ணணும் அப்படின்ற போது அங்கே தான் நமக்கு வந்து லிஸ்ட்டில் தெரியும் இப்போ இந்தியர்கள் யாரா இல்லையா. பாகிஸ்தானியர்கள் கூட இந்தியர்கள் தான் சொல்லுவாங்க, பங்களாதேஷர்கள் கூட இந்தியர்கள் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சட்ட ரீதியாக குடி போனவங்க. அப்போ அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது வருது. ரெண்டாவது அவங்களுடைய டிடென்ஷன் சென்டர் அப்படின்றது நம்மளோட 3 ஸ்டார் ஹோட்டல் வச்சுக்கோங்க, அங்கே வச்சுருக்காங்க. இப்போ அதில் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கொயரி பார்க்குறாங்க, அவங்க கிரைம் ரெக்கார்டில் வெரிஃபை பண்ணுறாங்க, அவங்களுடைய ஐரிஸ் கண் இது கைரேகைலாம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க எப்போ அந்த லிஸ்ட்டை கொடுக்குறாங்களோ ரெடியாகி வருதோ அன்றைக்கி தான் நம்ம இது பண்ண முடியும். நம்ம போய் விமானங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தி வைக்க முடியாது, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது நிறுத்தி வைக்க முடியாது. அப்போது அமெரிக்காவுடைய அரசாங்க இதுபடி 18,000 பேர் அப்படின்றது இப்போ இருக்குது. இந்த 18,000 பேருக்கு நீங்கள் விமான சட்ட ரீதியாக சட்டத்துக்கு புறம்பாக குடியேறினவங்களுக்கு நீங்கள் விமானங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இது என்ன மாதிரி ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ணும்? யார் வேணால் இங்கேருந்து என்ன நாட்டுக்கு வேணால் சட்ட ரீதியாக போய் குடியேறிடுவாங்க. அவங்க அழைச்சிட்டு வரதுக்கு இந்திய அரசாங்கத்தோட வரி பணத்துலேருந்து ஒரு விமானம் போயிட்டு வரணும்னா இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது வேற வேற இன்சிடென்சஸ் வந்து செட் பண்ணும். அடுத்த கட்டங்கள்ல அவங்களுக்கு பண்ணீங்க, அடுத்த ஒரு மாநிலமும் சொல்லுவாங்க அவங்க மாநிலத்துக்கு பண்ணீங்க எங்களுக்கு பண்ணீங்க, தவறான முன்னுதாரணம் வரும். சட்ட ரீதியா இப்ப நீங்க ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு கலவரம் நடக்குது, மோசமான சூழ்நிலை நடக்குது, தப்பிச்சு நீங்க வந்தீங்க, ஒரு அகதிகளா வந்தீங்க, ஈழப்போர் 3 நடந்துச்சு 2 நடந்துச்சு, மக்கள் வந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி வராங்க, அவங்களுக்கு நீங்க நிறைய சலுகைகள் கொடுக்கணும். அந்த சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி உங்களோட இந்தியன் பாஸ்போர்ட் ஆக்டை கொண்டு வந்து அவங்க மேலே போட்டு அவங்களை வந்து டிடென்ஷன் சென்டரில் வைப்பாங்க. வேற எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. மண்டபத்தில் பார்த்துருப்பீங்க, திருச்சியில் பார்த்துருப்பீங்க, ரெஃப்யூஜி இதில் வைப்பாங்க. அந்த இடத்துல சில சலுகைகள் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஸ்பாட்டில் இந்த சூழ்நிலை கருதி டிசிஷன் எடுக்கிறது. இப்போ இவங்க போனவங்க எல்லாருமே இந்த சமீபத்தில் நடந்த பேட்டிலாம் பாருங்கள், அந்த ஹரியானாவில் சேர்ந்த ஒரு வாலிபருக்கு கொடுத்துருக்காரு. 40 லட்சம் ரூபா செலவு பண்ணி, 40லேருந்து 50 லட்சம் ரூபா செலவு பண்ணி இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் வந்து வேற ஒரு தவறான ஒரு வழியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்போ இவங்களை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இப்போ கள்ளச்சாராய மனதனத்தில் இறந்தவங்களுக்கு நிதி வழங்கினாங்க, அதுக்கு கிரிட்டிசிசம் வந்துச்சா இல்லையா? அது என்ன கிரிட்டிசிசம் வந்துச்சு? தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்றதான் அரசாங்கத்துக்கு மேலே ஒரு இது வந்துச்சு. இப்போ அதே தானே இங்கேயும் வரும். சட்ட ரீதியாக போகிறவங்க போய் அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுவாங்க? சட்ட ரீதியாக போய் ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறான் அப்படின்னா இப்போ அவனுக்கும் இவனுக்கும் என்ன நீதின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா? நம்ம அந்த ஆங்கிளில் மட்டுமே பார்க்கக்கூடாது. இவங்க எல்லாம் போனவங்க எல்லாருமே 40 லட்சம் ரூபாய் நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் 50,000 ரூபா உங்களுக்கு வட்டி வரும். அந்த 50,000 ரூபாய்க்கு நீங்கள் அங்கே ஜென்மத்துக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் போகும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு உண்டான மனித உரிமைகள் கண்டிப்பாக கொடுக்கப்படணும். ஆனால் விமானத்தோட செக்யூரிட்டிலேயோ இல்லை அவங்க நாட்டு சட்டத்திட்டங்களையோ இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு, எங்களுக்கு மட்டும் இந்த கன்செஷன் வேணும் அப்படின்றது நம்மளை வேற மாதிரி காமிச்சிருவாங்க. நாளைக்கு பங்களாதேஷ்க்கு இருந்து சட்ட ரீதியாக விரோதமாக நிறைய பேர் குடியேறியிருக்காங்க இன்னைக்கு, கரெக்டுங்களா? நாளைக்கு இதே தான் அவங்க நம்மகிட்ட கேட்டாங்கன்னா இதையும் நம்ம பார்த்து தானே அவங்களுக்கு நம்ம அங்கே ஒன்று தனித்தனியாக பேச முடியாதுல்ல. ஸோ அதனால தான் சில நீங்கள் டொமஸ்டிக்காக நீங்கள் பார்க்கும்போது சில விஷயங்கள் இன்னைக்கு சர்வதேச ரீதியில் இந்தியா சில முடிவுகளை எடுக்க முடியாது. பல அமைப்புகள் இங்கே தடை செய்யப்பட்ட அமைப்புகளை தடையை நீக்குங்கன்னு சொல்கிறாங்க. இதை நீக்கிட்டு நீங்கள் சர்வதேச அரங்கில் போயிட்டு இல்லை பாகிஸ்தான் வந்து இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு தடை நீக்கியிருக்காங்க, இவங்க சுதந்திரமாக செயல்படுறீங்கன்னா பாகிஸ்தான் சொல்லுவாங்க நீங்களும் தான் நீக்கிருக்கீங்க, உங்களுக்கு தான் செயல்படுறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் வரும். ஸோ இது வந்து டிப்ளமேட்டிக்காக நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது தான் கரெக்டாக இருக்குமே ஒழிய இதை பேசலாம், அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம். பட் இதை வந்து கட்டாயப்படுத்தவோ இன்னொரு நாட்டை வந்து இது பண்ணி நியாயப்படுத்தவோ கண்டிப்பாக முடியாது. அப்போ சிங்கப்பூர்கிட்ட நம்ம சொல்லலாம்ல, எங்கள் மக்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த 3 பெரம்படி ரிசார்ட் கொடுக்காதீங்க, மலேசியாட்ட நீங்கள் 5 கசடி கொடுக்காதீங்கன்ட்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கியாக்கள் இல்லை இன்ஃபில்ட்ரேட் ஆகி போகிறாங்க, இந்தோனேஷியாவிலேருந்து மக்கள் வராங்க, அப்போ அவங்க அரசு கேட்க மாட்டாங்களா? இது எப்படி ஒரு லாஜிக்கே இல்லாமல் போகுதுன்றது பாருங்கள் விவாதம். இந்த டாப்பிக்கில் இறுதியான கேள்வி, விகடனோட அந்த கார்ட்டூனை பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய பிரதமர் கையில் வந்து விலங்கிட்டு ட்ரம்ப் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியான இது. ஸோ உங்களுடைய கருத்து என்னது? நீங்கள் கார்ட்டூன் அப்படின்றது கருத்து சுதந்திரம், அதை நான் கண்டிப்பாக நான் வந்து இதில் ரொம்ப ஒரு ஓப்பனாக வைக்கலாம். கார்ட்டூனுடைய இது நீங்கள் என்ன வேணால் கார்ட்டூன் போடலாம் அப்படின்றது. பட் எனக்கு அவங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த 3 நாட்கள் பயணத்தில் அப்படி அவர் வந்து என்ன ஒரு கைதியாக செஞ்சிட்டார், பாரத பிரதமர் என்ன முடிவுகளை வந்து ஒரு அடிமையாவோ இல்லை அமெரிக்க கைதியாவோ எடுத்துட்டாருன்றத விவாதமாக வைக்க சொல்லுங்கள், நான் வந்து பேசுறதுக்கு தயார். இவ்வளோ 4வது ஒரு நாட்டோட பிரதமராக இவர் போகிறார். பெஞ்சமின் நெத்தன்யாவை எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பெஞ்சமின் நெத்தன்யாவை வரத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி
அவரை பற்றி தரக்குறைவா கெட்ட வார்த்தையில பேசின வீடியோ ட்ரம்ப் அவர் ட்விட்டர் ஹேண்டில் இருந்து போஸ்ட் பண்றாரு. அதன் பிறகு அவர் வரவேற்கிறார். கனடாவுடைய அதிபரை ஓரமா உட்கார வச்சு நீ 59வது மாநிலமா மாறிடுப்பா, நீ தான் கவர்னர் எனக்கு அப்படிங்கிறாரு. அவங்களுடைய நட்பு நாடு. கரெக்டுங்களா? ஜப்பானிய அதிபருக்கு அந்த உரிமையான ஒரு இதே அவர் கொடுக்கவே இல்லை. இத்தனைக்கு ஜப்பான் அவங்களுடைய மிகவும் ஒரு நட்பு நாடு. 4வதா பிரதமர் மோடி அவர்கள் போறாரு. எந்த இடத்துல அவருக்கு வரவேற்பு குறை இருந்துச்சு, எந்த இடத்துல அவர் டாரிஃப் இந்தியா இறக்குமதி வரி அதிகமாக போடுறாங்க அப்படின்றத இன்னைக்கு முதல் முறையாக சொல்ல, தேர்தலில் போன முறையில சொல்லிட்டு இருக்காரு இந்தியா அதிகமாக பிரச்சனை பண்றாங்க அப்படின்ட்டு. அவருடைய பாலிசியில 2 நான் நெகோஷியபிளா இருக்கு. எவ்வளவுக்கு நீங்க வரி விதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நாங்க வரி விதிப்போம். அது நம்பர் 1. இது இப்படிதான் போகும் அப்படின்றது. நமக்கு ஒரு $100 பில்லியன் அதிகமான சர்ப்ளஸ் இருக்கு. நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்றோம், கம்மியாக இறக்குமதி பண்றோம். அதையும் ட்ரம்ப் சொல்றாரு, எங்ககிட்ட இருந்து நீங்க LNG வாங்கிக்கோங்க, லிக்விஃபைட் நேஷனல் கேஸ் வாங்கிக்கோங்க, 10 வருட ஒப்பந்தம் போடலாம், ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல தரோம். ஸோ தட் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். $100 மில்லியன் நமக்கு தேவை இருக்கு. இயற்கை எரிவாயுன்றது நமக்கு தேவை இருக்கு. ஸோ இயற்கை எரிவாயு எனக்கு நல்ல ரேட்ல கிடைச்சது அப்படின்ற போது நான் ஒரு $50 மில்லியன் இம்போர்ட் பண்ணோம்னா இந்த இறக்குமதி ஏற்றுமதிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஒரு $50 மில்லியன்ல கம்மியாயிரும். அவங்களுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் நேரடியாக பிரதமரை சந்திக்கிறார் முதல் மீட்டிங். அவங்களுடைய டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் திருமதி துல்சி கபாட் அவர்கள் பதவியேற்று முதல் சந்திப்பே பிரதமர் மோடி அவர்கள்ட்ட தான். அஜித் தோவல் அவர்கள் பேர்ல ஒரு சார்ஜ் ஷீட்ல ஒரு பேர் இருக்கு. அவர் நினைச்சா அமெரிக்க நீதிமன்றங்கள் ட்ரையலுக்கு கொண்டு போகலாம். போன முறை அஜித் தோவல் அவர்கள் போல, பிரதமர் கூட போல, அவருக்கு ஃபுல் இம்யூனிட்டி கொடுக்குறாங்க. அதன் பிறகு அவருடைய டீமோட கோர் மெம்பர் ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர் பார்க்குறாரு. அவருடைய இன்னொரு வலதுகரமாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க். இப்போ இந்த எந்த இடத்துல இப்போ F-35 அவர் ஆஃபர் பண்றாரு. ட்ரம்ப் சொல்றாரு, அவர் ஒரு ஒரு பிசினஸ் மேன், F-35 நம்ம கொடுக்குறோன்றாரு. நம்ம எங்கேயாவது சொன்னோம் F-35 நம்ம வாங்க போறோம்ட்டு. சுகோய் 57 ஆஃபர் புட்டின் கொடுக்குறாரு. விமானத்தையும் நான் தரேன், டெக்னாலஜியும் நான் தரேன், நீங்க இந்தியாவிலே தயாரிச்சுக்கங்க, எல்லாத்தையுமே நான் தரேன் அப்படிங்கிறாரு. F-35 நீங்க பல நாடுகள் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கே கொடுத்தது கிடையாது. தாய்வானுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் கொடுக்கல, அவங்க இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. பிலிப்பைன்ஸ்க்கு அவங்களுக்கு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கல, இந்தியாவுக்கு ஆஃபர் பண்றாங்க, கூட்டு தயாரி பண்றாங்க. இந்த பக்கம் 4 விஷயம் அவங்க சொல்றாங்க. F-35 நாம கொடுக்குறோம், ஸ்ட்ரைக்கர்ஸ் நாம கொடுக்குறோம், பல ராணுவ தளவாடங்கள், முக்கியமான இது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். இப்போ இங்க யூனிவர்சிட்டி லெவல்ல கோஆபரேஷன், ஏஐ வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம் அப்படிங்கிறாங்க. எந்த நாட்டாவது ஒரு பார்ட்னர் சொன்னார் அவர்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப் வந்து இன்னொரு நாட்டை நாங்கள் ஏஐ பார்ட்னராக எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்களா? ஐரோப்பிய நாடுகள் கூட இருக்கக்கூடிய நாடுகள் எதையுமே சொல்ல, அவர் இந்தியாவை சொல்றாரு. இந்த பக்கம் பிரதமர் மோடி என்ன சொல்றாரு? வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும், $500 பில்லியன் அளவுக்கான வர்த்தகத்தை 2030 கொண்டு வரணும். இந்தியா மேக் இன் இந்தியா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மேக் இந்தியா கிரேட் அகைன். இதுதான் இது. இந்த பார்ட்னர்ஷிப்ல தான் நம்ம போறோம். 3 விஷயங்களை பிரதமர் ட்ரம்ப் அவர்களை பக்கத்தில் வச்சுட்டு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. 1 டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், தொழில்நுட்பத்தை நீங்க சொன்னீங்க. 2வது ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன், அமெரிக்க நிறுவனமும் இந்திய நிறுவனமும் கூட்டு சேர்ந்து தான் நீங்க தயாரிக்கணும். நாங்கள் சும்மா வாங்கி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், நீங்க அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். 4வது ரஃபேல்ல கொடுத்த ஆஃப்செட்டிங் கிளாஸ். அதாவது நீங்க 100 கோடிக்கு ரஃபேல் விமானங்களை வாங்குறீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அதுல 40 கோடிக்கு நீங்க திரும்ப வாங்கணும். அது ரஃபேலோட உபகரணங்களா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம், பட் ஏதாவது ஒரு பொருளை நீங்க இந்தியாவில இருந்து வாங்கி தான் ஆகணும்ட்டு. இன்னைக்கு ஒரு 230 ஸ்டார்ட் அப் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த இதுல இருந்து லாக்டவுன்ல ஆரம்பிச்சு இந்த 20 வருஷத்துல, இந்த 3 வருஷத்துல டிஃபென்ஸ்ல மட்டும் 236 ஸ்டார்ட் அப் இருக்கு. பெரிய ஆர்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. ரஃபேலுக்கு பல சப்ளைஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். F-35க்கு முக்கியமான சப்ளை இந்தியால இருந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல அவர் எங்கேயாவது போய் டோட்டலா சரண்டர் ஆகி, இல்ல இம்ரான்கானோட மீட்டிங் எடுங்க 2019 இம்ரான்கான் இதை பாருங்க, அந்த அளவுக்கு தரக்குறைவா பேசினார் இம்ரான்கான பக்கத்துல வச்சுட்டு. இது ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுன்னா இந்த கார்ட்டூன்ல எனக்கு ஏதோ ஒரு உடன்படிக்கை இருக்குன்னு வச்சுக்கலாம். எதுவுமே இல்லாம ஒரு அமெரிக்க ஊடகங்கள் ஆரம்பிச்சு அமெரிக்காவுடைய மிக முக்கியமான திங்க் டேங்க் ஹாஸ்டன் சொல்றாங்க, அடுத்த தலைவர்கள் கத்துக்கணும், இவரை எப்படி ட்ரம்பை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, எதை வேணா பேசிடுவாரு, எதை வேணா தடலடியா பண்ணுவாரு, பக்காவா ஒரு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றத அங்க இருக்க ஊடகங்களும் சொல்றாங்க. இவருக்கு ஸ்ட்ராங் கிரிட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸுடைய மிக முக்கியமான தலைவர், வெளியுறவுத்துறை இருந்தவர் சசி தரூர் அவர்களே சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் நீங்க சேர்த்து பார்க்கும்போது இதுல ஒரு பயஸ் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? என்னோட கேள்வி அதுதான். சரண்டர் ஆயிட்டாருப்பா, இந்த 4 ரீசனுக்காக சரண்டர் ஆயிட்டாரு, அதுக்காக நாங்கள் இப்படி கார்ட்டூன் போட்டோம். வெறும் சும்மா கார்ட்டூன் போறது ஒரு தனி மனிதரை தாக்குறதா? நீங்க தனி மனிதர் மேல விருப்பு வச்சுக்கங்க, அது வேற விஷயம். அவர் என்னுடைய பிரதமர், என் நாட்டுடைய பிரதமர், 140 கோடி மக்களுடைய பிரதிநிதி. அப்போ நீங்க கிரிட்டிசிசம் பண்றோம்னா இந்த 4 விஷயங்கள் நீங்க
பண்ணிட்டீங்க, அதனால உங்களை நாங்கள் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, அடிமைத்தனமாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஓகே. எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி போடுறது அப்படின்றது நிச்சயமாக அவங்களுடைய அந்த பத்திரிகையோட ஒரு 100 வருட வரலாறுக்கு அதுக்கு கொஞ்சம் தரந்தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்றது தான் என்னோட விமர்சனம். நன்றி சார். பொலிட்டிக்கல் தேங்க்யூ சார். நன்றி. வணக்கம். ஜெயன்.